வெல்கம் டு துங்காநகரம் 0452 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் மதுரை மக்களே. இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, தல்லாகுளம் கருப்பணசாமி கோயில். இந்த கருப்பணசாமி கோயில் தான் அது. கருப்பணசாமி கோயில் தாண்டி புது பாலம் திறந்துருக்காங்க. அந்த பாலத்தை தான் இப்போ பார்வையிட வந்திருக்கோம். ஸோ எப்படி இந்த பாலம் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தமுக்கா மைதானம். கடந்த 24/2/2026 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலம் இப்போ திறந்தனால என்ன அப்படின்னா, மெயினாக டிராஃபிக் கம்மியாக இருக்குது. கீழே போகிறவங்க எப்பயும் போல் கீழே போய்க்கிடுவாங்க. பழைய விக்டரி பாலம் வழியாக போய்க்கிடுவாங்க. தல்லாகுளத்தில் கரெக்டாக கீழே மசூதி போகணும் அப்படின்னா நம்ம இந்த பாலத்தில் ஏறி போய்க்கலாம். டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக போகலாம். மெயினாக மதுரைக்கு தேவையான பாலமே இதுதான். லேட்டாக கட்டினாலும் லேட்டஸ்ட்டாக கட்டி திறந்துருக்காங்க. இந்த சித்திரம்லாம் நம்ம சின்ன வயசில் விளாண்டது, அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் வரைஞ்சி போட்டிருக்காங்க. ஆலமரத்தில் தொங்குனது. இதை தாண்டி வந்தோம்னா அந்த குண்டு பம்பர விளையாட்டு, பம்பர விளையாட்டுக்கு அப்புறம் கவட்டையை குறி வச்சு அடிக்கிறது வரைஞ்சிருப்பாங்க. மேங்கோ ஃப்ரூட், நொண்டி விளையாட்டு, பல்லாங்குழி விளையாட்டு, இப்போ யாரும் விளையாடுறதில்ல. இந்த பாலம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா தல்லாகுளத்தில் ஆரம்பிக்குது. அதான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். கருப்பசாமி கோயில் தாண்டி இந்த பாலம் ஏறுது பாருங்கள். அந்த கார் ஏறுதா, ஏறி இறங்குற இடம் அண்ணா சிலையில் இறங்கும். அந்த பஸ்ஸு இறங்குது பாருங்கள். ரைட்டில் திரும்பி கீழே மசீதுக்கு போயிடும். சுல்தான் ஹோட்டலு, யானைகள், கீழே மசீது அப்படி போயிடும். நம்ம அடுத்து பார்க்க இருக்க பாலம் என்ன அப்படின்னா, ஆவின் பால் பண்ணை. ஆவின் பால் பண்ணையில் தொடங்கும் அடுத்த பாலம். அதை காமிக்கிறேன் பாருங்கள்.